வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். இருட்டை பார்த்தால் அநேகமானவர்களுக்கு பயம் எழுகிறது. இதற்கான காரணம் என்ன என்று ஓஷோவிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு பின்வருமாறு ஓஷோ பதிலளிக்கிறார். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குகையிலே மனிதன் தனது வாழ்நாளை தொடங்கினான். அன்றிலிருந்தே அவனுக்கு இரவு என்றால் பயம். காரணம், பகலிலே அவன் சுதந்திரமாக திரிகிறான். ஆனால் இரவிலே விலங்கின் மூலமாக அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படும் என்பதனால் நிம்மதியாக அவனால் தூங்க முடியவில்லை. அதனால் தான் இரவு என்றால், இருட்டு என்றால் அச்ச உணர்வு மனிதனுக்கு ஆரம்ப காலம் கொண்டே இருக்கிறது. அதன் நீட்சியாகவே இன்றளவும் அந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார். மனிதனின் மனங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு மனம் இருக்கிறது. அந்த பொதுவான மனதின் சுபாவம் தான் இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு விலங்குகளிடத்திலிருந்து நமக்கு பேராபத்துகள் ஏதும் இல்லை. நாம் சுதந்திரமாக நமது வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கிறோம். இருளை போக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் வந்தாயிற்று. இருந்த போதிலும் கூட இன்றளவும் இருட்டு என்று சொன்னால் பெரும்பாலானவருக்கு பயம் இருப்பதற்கு இந்த மனோநிலைதான் காரணம். தொன்று தொட்டே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் இன்றளவும் தொடர்கிறது என்று ஓஷோ பதிலளிக்கிறார். இதன் நீட்சியாக தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிய ஒரு கதையினை உங்களோடு பகிர விரும்புகிறேன். சிலருக்கு இந்த கதை தெரிந்திருக்க கூடும். இருந்தாலும் கூட இந்த கதை சொல்லக்கூடிய பொருளின் தன்மை கருதி மீண்டும் இந்த கதையினை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மனிதன் பொழுது விடுவதற்கு முன்னதாகவே ஆற்றங்கரைக்கு சென்று மீன் பிடிப்பதற்காக செல்கிறான். பொழுது விடிந்தால்தான் மீன் பிடிக்க முடியும் என்பதனால் பொழுது புலர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆக வெறுமனே காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் பொழுதை போக்குவதற்கு அவனுக்கு ஏதேனும் ஒன்று தேவைப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு காலடியிலே ஒரு மூட்டை ஒன்று தட்டுப்பட்டது. அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆற்றிலே எரிந்து கொண்டே இருந்தான். மெல்ல மெல்லமாக அவன் ஓரொரு கல்லாக எடுத்து 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 ஏதோ ஒரு சிந்தனையில் ஆற்றிலே எரிந்து கொண்டு பொழுது புலர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். நிறைவாக அந்த மூட்டையிலே ஒரே ஒரு கல் மீதம் இருக்கும் பொழுது பொழுது புலர்ந்து வெளிச்சம் வந்தது. இப்பொழுது அந்த மூட்டையை பார்த்து இறுதியாக அந்த கல்லை எடுத்த அந்த மனிதன் திகைத்து போனான். காரணம், அது வெறும் கற்கள் அல்ல, ரத்தினம். ஆக இவ்வளவு நேரமாக வெளிச்சில்லாமல் இருட்டில் இருந்தவன் அது ரத்தினம் என்று தெரியாமல் வெறுமனே அதை வாரி ஆற்றிலே எரிந்து அதனை வீணாக்கி விட்டான். ஆனால் நல்ல வேளையாக இறுதியாக ஒரே ஒரு கல் மீதம் இருக்கும் போதாவது வெளிச்சம் வந்து அது ரத்தினம் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் இன்னும் சிலருக்கோ அல்லது இன்னும் பலருக்கோ அந்த இறுதி கல்லையும் எரிந்த பின்னர் தான் வெளிச்சம் வருகிறது. ஆனால் தாங்கள் எரிந்தது ரத்தினம் என்று புரியாமலே அவர்கள் வாழ்க்கை இருளிலேயே முடிந்து விடுகிறது என்று இந்த கதையை நிறைவு செய்கிறார். ஆக இது கேட்பதற்கு மிக எளிமையான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்படித்தான் இருளிலே சூழ்ந்து கொண்டு நமது வாழ்க்கையில் மிக நமக்கு அருகிலேயே பல வெற்றிக்கான வழிகள் நமக்கு அருகிலேயே வந்து அமர்ந்திருந்த போதும் கூட வெளிச்சம் இல்லாதவர்களாய், ஞானம் இல்லாதவர்களாய் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த வெற்றி நழுவி போகக்கூடிய தருவாயில் அது புலப்பட்டு வெளிச்சம் கிடைத்து அதனை லாபகமாக பற்றி கொண்டு அதிலிருந்து தொடர்கிறார்கள். ஆனால் பலரோ இருட்டிலேயே சூழ்ந்து கொண்டு வெற்றி தங்கள் அருகிலே இருந்தாலும் கூட அதை பற்றின அறிவு இல்லாமல் இருளிலே மூழ்கி தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் என்று தென்கட்சி கோ. சுவாமிநாதன் மிக ஆழமான கருத்தை மிக எளிமையான ஒரு தோரணையிலே பதிவு செய்கிறான். ஆக இருள் என்பது புவியில் வெளியில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, நம் அகத்தில் இருக்கக்கூடிய இருளும் கூட நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த இருளை அகற்றுவதற்கு மிக நிச்சயமாக பெரியவர்கள் சொல்லிய கருத்துக்களும் அவர்களது அறிவுரைகளும் அவர்களது அனுபவங்களும் மிக நிச்சயமாக பாட ஏட்டுகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய அறிவியல் சாரங்களும் ஞானங்களுமே நமக்கு வெளிச்சங்களாக திகழும். நமது அகத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஞான ஒளி பெற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது மிக நிச்சயமாக நம்மால் வெற்றியை மிக எளிதில் அடைந்துவிட முடியும். இந்த தருணத்தில் பாரதியின் ஒரு வரியை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்கின்ற பாரதியின் வரி மிக நிச்சயமாக இந்த இடத்திலே பொருந்துகிறது. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமை இருளை போக்குவதற்கு மிக பெரிய வெளிச்சமாக திகழக்கூடிய புத்தகங்களின் உதவியை நாம் நாடுவோம். வாசிக்க வாசிக்க மெல்ல நமது அறியாமை இருள் விலகி வெற்றியும் வளங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்கின்ற கருத்தோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.
கிடைப்பதையெல்லாம் வாசிப்போம். வாசிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிற்றறிவாயினும் ஒலியை போல அதை பிறருக்கும் பரப்பி அவரையும் அறியாமையிலிருந்து விலக்குவதற்கு நாம் ஒரு கருவியாக திகழ்வோம். நன்றி, வணக்கம்.